ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம். அதாவது கறிவேப்பிலை சட்னி. கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த கறிவேப்பிலை. அப்புறம் வந்து முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப நல்லது. நம்ம ரைஸோட கருவேப்பிலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எடுத்து ஓரமாக வச்சுடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்னியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலையும் சேர்த்த மாதிரி ஆகிடும். இது பண்ணுறதுக்கு நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். மொத்தத்தில் இவ்வளோ எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 2 தோலோடு சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த கலர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 5 வத்தல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன துண்டு புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, புளி வந்து கம்மியாக போதும். அதுவும் இல்லாமல் புளியை வந்து நம்ம வந்து எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணால் அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சட்னி அரைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து புளியை வந்து இப்படி வதக்கி அரைக்கிற சட்னியெல்லாம் புளியை லைட்டாக எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நான் 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு தேங்காய், அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதை கட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு தேங்காய், ரொம்ப தேங்காய் சேர்க்க தேவையில்லை. ஒரு சின்ன துண்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இல்லைனா தேங்காய் எடுத்துக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், ரொம்ப தேங்காய் போட்டு வறுக்கணும் அப்படின்லாம் இல்லை. அப்புறம் இந்த வந்து 1 கப் அளவுக்கு, 1 கப்போட கொஞ்சம் கூட தான் இருக்குது, 1 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இது நல்ல பச்சை பசேன்னு இருக்க கருவேப்பிலை, அதையும் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. போட்டோன்னே ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இது சத்தம் லைட்டாக அடங்கினா நம்மளோட கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம். நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில் அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லை உங்கள் தேவைக்கு டேஸ்ட் தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தாளிக்க மாட்டேன் இந்த மாதிரி வதக்கி அரைக்க சட்னிக்கு. ஆனால் வந்து இது வீடியோக்காக தாளிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.